ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ஐரோப்பியர்களின் வருகை லெசனில், அதாவது கிளாஸ் 11ல் உள்ள லெசன் 16th லெசனில் இருக்கிற கண்டினியூஷன் வீடியோ தான். இப்போது கர்நாடக போர்கள் பற்றி பார்க்க போகிறோம். 3 கர்நாடக போர்கள்னு சொல்லலாம், இல்லை ஆங்கிலோ பிரிட்டிஷ் வார்னு சொல்லலாம். ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் புரட்சி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 1746லேருந்து 1763 அந்த காலப்பகுதியில் வந்து நடந்திருக்கும். 3 போர் நடந்திருக்கும். அதுக்கு உடையில சின்ன சின்ன போர்கள் ஒவ்வொரு போர்லையுமே சின்ன சின்ன போர்கள் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார். முதல் கர்நாடக போர் வந்து ஐரோப்பாவில் நடைபெற்றது. இது வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, அங்கே ஐரோப்பாவில் வந்து ஆஸ்திரிய அரசர் 6ஆம் சார்லஸ் வந்து இறந்துருப்பாங்க. இறந்ததுனால அவங்களோட மகள் மரிய தெரேசா வந்து அரச பதவியில் வச்சுருப்பாங்க. இது வந்து அங்கே இருக்கிற அவங்களுக்கு பிரான்ஸு ஜெர்மானிய மொழி பேசுகிற அந்த மக்கள், அதாவது அங்கே இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாதனால யாரோட உதவியை நாடுறாங்க அப்படின்னா, பிரஷ்ய அரசர் இரண்டாம் ஃப்ரெட்ரிக் அவங்க கூட மரிய தெரேசாவுக்கு எதிராக கை கோர்த்துக்கிறாங்க. இந்த பிரஷ்ய அரசர் 2ஆம் ஃப்ரெட்ரிக் தான் பிரஷ்யாவின் மகா ஃப்ரெட்ரிக் என அறியப்பட்டார். இவங்க வந்து இந்த பிடிக்காமல் இருந்துச்சு இல்லையா, அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆஸ்திரிய நாட்டின் ஒரு பகுதியான சைலீசியாவை கைப்பற்றிட்டாங்க. இதே மாதிரியே நம்ம இந்தியாவிலேயும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, புதுச்சேரி ஆளுநர் டியூப்லேக்கும் சென்னை ஆளுநர் மோரிஸிடமும் இந்த 2 பக்கமும் எந்த பிரச்சனையும் நடக்காமல் அதை வந்து காக்கும்படி வேண்டிக் கொண்டார். ஆனால் பர்னட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில கப்பற்படை தளபதி தலைமையா இருக்கிறவர் வந்து என்ன பண்ணார்னா, இந்திய பொருட்களை ஏற்றிட்டு போன பிரெஞ்சு கப்பல் மீது தாக்குதல் ஏற்படுத்தினார். அதாவது கைப்பற்றிட்டாங்க. அது வந்து டியூப்லே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கர்நாடக நவாப்போட உதவி, அதாவது அன்வருதீன் அவங்களோட உதவியே நாடி கொஞ்ச நாள் போர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கு இந்த கேப்பில் டியூப்ல என்ன பண்ணார் அப்படின்னா, பிரான்சின் தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. அங்கே ஆளுநராக இருந்த லாபோர் டொனாய் அவங்கள தொடர்பு கொண்டு அவர் தனது 8 கப்பலோட பிரான்ஸில் இருக்கிற அந்த தீவில் இருக்கிறவங்களோட தொடர்பு கொண்டு, அதாவது யார் அப்படின்னா லாபோர் டொனாயோட தொடர்பு கொண்டு அங்கேருந்து 8 கப்பலோட இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 8 கப்பலோட இந்தியாவுக்கு வந்துட்டாங்களே, வர்றத ஆங்கில கப்பற்படை தலைமையேற்ற பைடன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா, 4 கப்பல் தான் வச்சுருந்துருக்காரு. 4 கப்பலோட போய் அதை என்ன செஞ்ச வழி மறிச்சிருக்காரு. பட் அந்த கப்பலோட அளவு வந்து போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா, அவர் வந்து திரும்ப போயிட்டார். எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா, கல்கத்தாவில் இருக்க ஹூக்லிக்கு வந்து திரும்ப போயிருப்பாங்க. நான் இருக்கு பாருங்க. 1746ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் நாள் நடைபெற்ற இப்போரில் தோல்வியடைந்த பைடன், இங்கிலாந்திலிருந்து வரவேண்டிய கப்பல்களை எதிர்பார்த்து கல்கத்தாவில் உள்ள ஹூக்லிக்கு பின்வாங்கினார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சென்னையின் வீழ்ச்சி அப்படின்னா, சென்னையோட ஆளுநராக இருந்த மோர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க. யார் அப்படின்னா, பிரெஞ்சு கப்பற்படை சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டாலே எப்படின்னா, அந்த ஏரியா காலி ஆகிற மாதிரி தான். அப்போது ஆற்காடு நவாப்போட உதவி அவங்க வந்து நாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அன்வருதீன் இருக்காங்க இல்லையா, ஒரு நிமிஷம். ஓகே, சென்னை வீழ்ச்சி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, சென்னையோட ஆளுநராக இருந்த மோர்ஸ் அப்படிங்கிறவங்கள சரணடையணும் அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு படை வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து அப்படின்னோடனே மோர்ஸ் வந்து அன்வருதீனோட ஹெல்ப்பை கேட்டுட்டு, அதாவது உதவி பண்ணுங்க, எனக்கு என்னை கூப்பிட்றாங்க, அப்படி சரணடையணும்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே அவங்க ஹெல்ப்பு மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடனே இந்த ஆற்காடு நவாப் வந்து பிரெஞ்சு படையோட பேச்சுவார்த்தை அதாவது சொல்லியிருக்காங்க. அப்போ டியூப்லே தான் அந்த ஹெட்டாக இருந்திருக்காங்க. அந்த டியூப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அதை கைப்பற்றி உங்கள்கிட்டயே தந்துடுறோம் அப்படின்ட்டுருக்காங்க. உடனே அவங்க வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா, மோர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலை. அப்போ சென்னை வந்து அவங்க கைப்பற்றிட்டு அன்வருதீன்கிட்ட கொடுக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போது கொடு எனக்கு தரலையேன்னு கேட்கும்போது அது தர முடியாது மாதிரி எப்படி சொல்லிட்டாங்க. உடனே சென்னையை நோக்கி ஒரு படையை அனுப்புகிறாரு மாப்பூஸ் கான் தலைமையில். அந்த மாப்பூஸ் கான் யார் அப்படின்னா, அன்வருதீனோட மகன் தான் வந்து மாப்பூஸ் கான். அதுக்கப்புறம் ஒரு 2 போர் நடக்குது. முதல் கர்நாடிக் அந்த டைமில் தான்
முதல் கர்நாடக போர் டைமில் தான் 2 போர் நடக்கு. ஃபஸ்ட்டு சாந்தோம், அடுத்தது சாந்தோம் போர், இல்லைன்னா அடையார் போர். சாந்தோம் போர்னா ஒன்றுமே இல்லை, பிரெஞ்சு படை வந்து நல்ல வலிமையாக தான் இருந்திருக்கு. அதனால் பிரெஞ்சு படை கோட்டையை சுற்றி வளைக்கிறதுக்கு நவாபோட படைகள் போச்சு. அதை வந்து சாந்தோம் வரை பிரெஞ்சு படைகள் வந்து அதை தள்ளி விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது இந்த அடையார் போர் அப்படின்னா அடையார் ஆற்றங்கரை வந்து தடுத்து நிறுத்த வந்து மாப்புஸ்கார் வந்து முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் அதையும் வந்து இவங்க பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டியூப்லே வந்து ஆங்கிலேயர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களோட இப்போ கடலூரில் இருக்க டேவிட் கோட்டையின் பார்க்க அதாவது அடுத்த அதுதான் தாக்குதல் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே ஆங்கிலேயர் நவாப்பின் உதவியோடு பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் எழுந்த பகுதிகளை மீட்கும் முயற்சியில் இருந்தனர் பிரெஞ்சுக்காரர்கள். அதனால் டியூப்லேயோட ஒரு அரசியல் விளையாட்டு என்ன அப்படின்னா, இப்படி ஜார்ஜ் கோட்டையில் இப்போ வந்து இப்படி ஜார்ஜ் கோட்டையில் யார் இருக்காங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள். அங்கே வந்து நவாப்போட கொடியை பறக்க விட்டு அங்கே வந்து நவாப்போட கொடிகளை வந்து பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் கையிலேயே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி வச்சுருக்காங்க. உறுதிமொழி அளித்த மாதிரியே அவங்க வந்து செய்யவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 40,000 மதிப்புள்ள பரிசுகளை வழங்கியிருக்காங்க. மேலும் பிரெஞ்சுக்காரர்கள் நவாபும் ஆங்கிலேயர் வழங்க இருந்த உதவிகளை திரும்ப பெற்றுக்கொள்ள சம்மதித்தனர். தலைவர் பாஸ்கோவின் தலைமையில் புதுச்சேரியை கைப்பற்ற மேற்கொண்ட இரு முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. 1748 ஐரோப்பாவில் இங்கிலாந்தும் பிரான்சும் ஐலா சஃபேல், அதாவது முதல் கர்நாடிக் போர் எந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் முடிவடைஞ்சிச்சு அப்படின்னா ஐலா சஃபேல் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைப்படி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரர்களும் தங்கள் மோதல்களை முடித்து கொண்டனர். பிரெஞ்சுக்காரர் சென்னையை ஆங்கிலேயருக்கு திருப்பி தருவதென்றும் அதற்கு மாறாக வட அமெரிக்காவில் லூயிஸ்பர்க் என்ற இடத்தை பிரெஞ்சுக்காரர்களுக்கு கொடுப்பதென்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஓகேயா. அதுக்கப்புறம் ஷார்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆனந்தரங்கர் பிள்ளையோட குறிப்புகள். இவர் வந்து திருவேங்கடம் பிள்ளைக்கு மகனாக பிறந்திருக்காரு. அவங்க அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் டியூப்லே ஆகியோரோட ஆதரவில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பெரிய வணிகராயிருக்காரு. அதுக்கப்புறம் பெரிய துபாஷி, அதாவது டியூப்லே வந்து இவரை வந்து தலைமை துபாஷி அப்படின்னா என்ன அப்படின்னா இரு மொழிகள் அறிந்தவர் தலைமை வணிக முகவராகவும் அமர்த்தியிருக்காங்க. இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து முதல் கர்நாடக போரில் முடிக்கும். முதல் கர்நாடக போர் எப்படி வந்துச்சுன்னா, ஐரோப்பாவில் நடந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் காரணமாக இங்கே வந்து அப்படி லைட்டாக வந்து ப்ராப்ளம் ஆச்சு. ஆனால் இரண்டாம் கர்நாடக போர் எப்படி இருந்துச்சுன்னா, ஐரோப்பாவில் வந்து அவங்க 2 பேரும் அமைதியாகிட்டாங்க, பிரான்ஸும் இங்கிலாந்தும். பட் இந்தியாவில் வந்து 2 நாடுகளும் அமைதியாக இருக்கலை. சுதேச அரசர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன பண்ணால் ஆற்காடுனா கர்நாடகா, ஆற்காடு, ஹைதராபாத் அங்கே ஏற்பட்ட வாரிசுரிமை போர்கள் மூலமாக தான் டியூப்லே வந்து பிரான்சின் செல்வாக்கை மேம்படுத்த விரும்பினார். அதாவது இப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஹைதராபாத்தோட நிசாம் ஆசப்ஸா அது வந்து இவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டார். இவரோட பேரை வந்து முசாபர் ஜங்கு அடுத்த நிஜாமா வந்து உரிமை கொண்டாடியதை டியூப்லே வந்து ஆதரிச்சுக்காரு. ஆற்காட்டில் இப்போ ஹைதராபாத்தில் வந்து யார் வரா அப்படின்னா ஆசப்ஸாவோட மகன் முசாபர் ஜங் பேரன் முசாபர் ஜங்கு. ஆற்காட்டில் வந்து ஹையா அப்படி வச்சுக்கணும். ஹைதராபாத் ஆசப்ஸா ஹையா ஜங் ஆசப்ஸாவோட பேரன் வந்து முசாபர் ஜங். அடுத்தது வந்து ஆற்காடு அப்படின்னாலே ஆற்காடு முகமது அலி சந்தா சாஹிப். ஆற்காடு அலி வந்து சந்தா கட்டினாங்க. ஆற்காடு அலி என்ன பண்ணாங்கன்னா சந்தா கட்டினாங்க. ஹைதராபாத் ஹையா ஜங் ஓகே. ஹைதராபாத் ஆசம்ஸா முசாபர் ஜங். பிரெஞ்சுக்காரர் நிசாம் கர்நாடகா நவாப் ஆகியோருடன் ஒரு முக்கூட்டு உடன்படிக்கை ஏற்பட்டது. ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்னையை கைப்பற்றிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் டேவிட் கோட்டை தான் இருக்குது. கடலுக்குள்ளே போகாத அப்படின்னா டேவிட் கோட்டை எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குது. கடலுக்குள்ளே போகாத டேவிட் கோட்டை மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த பிரெஞ்சுக்காரர்களின் செல்வாக்கை குறைப்பதற்காக ஆங்கிலேயர் வந்து ஹைதராபாத் அணியை நாசிர் ஜங். இப்போ வந்து ஹைதராபாத் அணியில் ஃபஸ்ட்டு யார் இருக்காருன்னா ஹைதராபாத் நிசாமோட ஃபஸ்ட்டு யார் இருக்குன்னா ஆசிப்ஸாவோட பேரன் முசாபர் ஜங். இதுக்கு ஆப்போசிட்டாக முசாபர் ஜங்குக்கு ஆப்போசிட்டாக நாசிர் ஜங்கை வந்து
யார் வைக்காங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள். நாசிர் ஜங் நாசிர் ஜங் ஆங்கிலேயர்கள் தான் ஹைதராபாத் அரியணைக்கு எதிர் போட்டியாளரான நாசிர் ஜங்கையும், கர்நாடகத்தில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா வந்து நிசாம் ஆற்காட்டு அலிக்கு சந்தா கெட்டு அப்படின்னா அது வந்து ஆற்காட்டு அலி சந்தா சாஹிப் அப்படின்னா அது வந்து பிரெஞ்சுக்காரர்கள் எப்படி ஆதரவிச்சாங்க. இதில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கர்நாடகத்தில் வந்து ஆம்பூர் போரில் 1749 நடைபெற்ற ஆம்பூர் போரில் நவாப் அன்வருதீன் கொல்லப்பட்ட பின்னர் அரியணை முகமது அலி முகமது அலி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஆங்கிலேயர் வந்து முகமது அலி, பிரெஞ்சுக்காரர்கள் வந்து சந்தா சாஹிப், பிரெஞ்சு சந்தா, ஆங்கிலேயர்கள் வந்து அலி. அது அலி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சந்தா சாஹிப் பதவியை விட்டுணும் அப்படின்ட்டு அவர் வந்து திருச்சிக்கு தப்பிச்சு போயிடுவார். ஆம்பூர் போர் வந்து 1749. அதுக்கப்புறம் ஆம்பூர் போரை தொடர்ந்து வெற்றி பெற்ற படைகள் தக்காணத்தில் நுழைந்தன. பிரெஞ்சு படை நாசிர் ஜங் வந்து கொல்லப்பட்டார். நாசிர் ஜங் வந்து ஆங்கிலேயர்கள் கொடுத்துருப்பாங்க, ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து கொல்லப்பட்டார். முசாபர் ஜங் 1750 வந்து ஹைதராபாத்தின் நிஜாமாக ஆக்கப்பட்டார். 1750 1749 ஆம்பூர் போர் நடந்திருக்கும். 1750 வந்து ஹைதராபாத்தின் நிஜாமாக முசாபர் ஜங். நாசிர் ஜங் வந்து இறந்துடுறாங்க. நாசிர் ஜங்கோட சகோதரர் யாருன்னா சலபத் சங் தான் வந்து அரியணை ஏறுறாங்க. நாசிர் ஜங் வந்து ஃபஸ்ட்டே கொலை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பதிலாக நாசிர் ஜங்கு கூட போட்டிட்டது யார் அப்படின்னா முசாபர் ஜங்கும் கொஞ்சம் நாளில் வந்து கொன்றுதாங்க. எப்படி நாசிர் ஜங்கை கொண்டாங்களோ அதே மாதிரி முசாபர் ஜங்கையும் கொன்றுதாங்க. அதுக்கப்புறம் சலபத் ஜங் வந்து அரியணை ஏறுறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் வந்து செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்பதற்காக முகமது அலியை கைது செய்யவும் நிஜாம் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் உதவியுடன் திருச்சியில் கைப்பற்ற முடிவு செய்தார். அதுக்கப்புறம் வந்து மெயினாக முக்கியமான ஆள் யாருன்னா இந்த ராபர்ட் கிளைவும் இரண்டாவது கர்நாடக போரும். ராபர்ட் கிளைவின் எண்ணம் வரலாற்றின் போக்கையே மாற்றி அமைஞ்சிச்சு. பிரெஞ்சுக்காரரும் நவாப்பும் திருச்சி முற்றுகையில் தீவிரமாக இருக்கையில் பிரெஞ்சுக்காரர் எல்லாம் திருச்சியை போய், அதாவது முன்னாடி திருச்சியை போய் கைப்பற்றணும் அப்படின்னு முடிவு செய்யும்போது திருச்சியை போய் முற்றுகையிடும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆற்காட்டின் மீது மெயினாக ஆற்காட்டுக்கு போய் அவங்க வந்து தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதில் வந்து ஆற்காட்டை தாக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதில் வந்து அவங்க வந்து வின் பண்ணிடுறாங்க. கிளைவ் வந்து 1752 ஆகஸ்ட் 26 புனித டேவிட் கோட்டையிலிருந்து 200 ஆங்கிலேய 300 இந்திய வீரர்களை அவங்க வந்து அனுப்புகிறாங்க. மைசூர் சேர்ந்த பல அரசர்களும் உதவிகளை பெற்றன. மைசூர் மற்றும் தஞ்சாவூர் அரசர்கள் முகமது அலியை வந்து ஆதரிச்சிருக்காங்க. மைசூர் மற்றும் தஞ்சாவூர் அரசர்கள் முகமது அலியை ஆதரித்தனர். சந்தா சாஹிப் உடனே 3000 வீரர்களை தனது மகன் ராஜா சாஹிப்பின் தலைமையில் ஆற்காட்டுக்கு அனுப்பி வைத்தார். ராஜா சாஹிப் அவரோட மகன் யாருன்னா ராஜா சாஹிப், சந்தா சாஹிப்போட மகன் ராஜா சாஹிப். அவர் தான் என்ன பண்ணாருன்னா ஆற்காட்டுக்கு வந்து வீரர்களை அனுப்பி வச்சிருக்காங்க. 1752 ஆகஸ்ட் 31 ஆற்காட்டை கைப்பற்றிய கிளைவ் ராஜா சாஹிப்பின் 53 நாள் கோட்டை முற்றுகையை தாக்குப்பிடித்தார். ஆரணி போரில் ஆங்கிலேயரும் மராத்திய அரசர் முராரி ராவும் தங்களை காட்டிலும் அதிக எண்ணிக்கையிலான பிரெஞ்சு மற்றும் ஆற்காட்டு படைகளை எதிர்கொண்டன. காவேரி பாக்கத்தில் நடைபெற்ற போரில் சந்தா சாஹிப் பிரிவுக்கு கொல்லப்பட்டார். முகமது அலி எதிர்ப்பே எதுவும் இல்லாமல் கர்நாடகத்தின் அரசராக ஆயிட்டாரு. ஐரோப்பாவில் இங்கிலாந்தும் பிரான்சும் எப்போரிலும் ஈடுபடாத. இதெல்லாம் வேண்டாம். அது என்ன பண்ணுறாங்கன்னா பிரெஞ்சு அரசாங்கம் வந்து நீ வந்துருப்பா, நீ ரொம்ப பண்ணுற எல்லாம் அங்கங்கே நீயா அவன் முடிவெடுத்து போர் பண்ண ஆரம்பிக்கிறதுனால நீ திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை போடுறாங்க 1755. அதுதான் என்ன அப்படின்னா புதுச்சேரி உடன்படிக்கை. இதுபடி என்னென்னா ஏற்படும் சுதேச நாடுகளிடையே, ஏன்னா சுதேச அரசுகளிடையே ஏற்படும் பிரச்சனைகளுக்கு வந்து இவங்க எதுவும் தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட வந்து 2 கர்நாடிக் வாரம் முடிஞ்சிட்டு 3வது கர்நாடிக் வர நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.